இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். இது வந்து ஃப்ரீ ஃபயர் கேமிங் பார்ட் 2. போன வாட்டி வந்து நம்ம வந்து கோஜோ மாதிரி யாரோ இருந்தான்னு சொன்னல, அவனை வந்து நம்ம எடுத்துகிட்டு கோஜோ தான் எடுக்கணும்னு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜூஸ் டூ காய்சன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் நருட்டோ வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஜூஸ் டூ காய்சன் இப்போ வந்து யாருன்னே தெரில. நானும் சில பேர் புதுசாக ஃப்ரீ டேட்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 1 செகண்டில் போயிடுவோம். நம்ம வந்து எப்போவுமே போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க 1 hour 6 minutes விளையாடிருந்தோம். மார்ஸ் எலக்ட்ரிக்கு, ஃபேக்ட்ரி, கிளாக் டவர், ஹேங்கர், இந்த 3 இடத்துல தான் நான் படவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பீக் போகவே மாட்டேன்னு சொன்னேன்ல, அந்த பீக் தான் இப்போ நான் போக போகிறேன். அப்புறம் நான் அதிகமாக கத்தோலிஸ்மியான ஏதோ இருந்துச்சுல்ல, சுற்றி வீடு மாதிரி, அங்கே தான் நம்ம வந்து நானான்னு இருந்தோம். வந்து நம்ம ரிவர் சைடு இறங்கலாம். எல்லோரும் இறங்கினக்கு தான் போய் இறங்கணும். நம்ம மாட்டிப்போம். நெல்லுக்கும் ரிவர் சைடுக்கும் நடுவில் நம்ம இறங்கணும். யாராவது நம்ம கீழே இருந்தாங்கன்னா டக்குன்னு நம்மள சுட முடியாதுல்ல, ஒரு பதட்டம் ஆகிடும். ஹாய் கைஸ், போன நம்ம வந்து ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வந்து போக மாட்டேன் சொல்லியிருந்தேன். அது ஏன் ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கே ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ்னு தெரியாது, ட்ரிக் அண்ட் டிப்ஸு. ஏன்னா நானே ஒரு நியூ பிளேயர் தான். சரி, நம்ம வாங்க போகலாம். இது வந்து பப்ஜி ஹெல்மெட் மாதிரி கடை இந்த புதுசாக எல்லாம் விட்டுருந்தாங்க. இல்லை இதுதான் புதுசாக, இல்லை எனக்கு புதுசாக, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கான்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. தெரியும் பார்த்தீங்களா கைஸ், ஒருத்தர் இருந்தான். நம்ம வேறு இப்போ வந்து 8x ஜூம் வேறு இல்லை. நம்ம வந்து அங்கே முதல்ல போயிடணும். நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். சரின்ட்டு அப்படியே அவனை போட்டு தள்ளிடலாம். எங்க அவன்? அடிக்கிறான். எங்கேருந்து அடிக்கிற? எங்கேருந்து அடிக்கிறானே தெரிலையே. ஆனால் சத்தம் மட்டும் ஹெவி. ஓகே, தலைவர் வெளியே தான் இருக்குங்களோ. வெளியே போய் பார்ப்போமா? அவன் வெளியவும் இல்லையே, எங்கே தான் இருப்பான்? செம்மையாக இருக்கும் வாய்ப்பு இல்லை. என்ன சத்தம் அது? எவ்வளோ வேறு இடம்னா என்னன்னு தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. சரி, நம்ம போவோம். ஹாப்பி பேர் நம்ம அவனை பார்த்தோம்ல, ஹாப்பி பேர் நெட்டில் இருந்துச்சு. அவனை யாரோ ஹெட்ஷாட் வச்சுருக்காங்க. அங்கே யாரோ இருக்காங்க, பார்த்துட்டேன். யாரோட பார்த்துட்டேன். பின்னாடி போய் அப்படியே அவனுக்கு ஹெட்ஷாட் வச்சிடலாம். அங்கே யாருக்கோ வார் நடக்குது. யாருமே இல்லை. மெடிக்கெட் எடுத்துருப்போம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வேஸ்கே எடுத்துக்கலாம். இங்கேயும் மெடிக்கெட்டு, எஸ்எம்ஜி ஏமோ, அதுக்கப்புறம் இந்த நார்மல் ஹெல்மெட் தான் இருக்குது. பப்ஜி ஹெல்மெட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இன்னொருத்தவனுக்கும் இவனுக்கும் வந்து வார் அங்கே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அவன் எங்கே இருக்கான். பர்பிள் லைட் அடிக்குதுன்னா அவன் அங்கே தான் இருக்கான். ஐயோ, சுத்த முடியல. எஸ்கேப்பாக பார்க்குறான். விடவே கூடாது. ஐயோ, எமௌண்ட் வேறு போட்டோமே. டபுள் டேக் டவுன் எடுத்துட்டோம். அவங்க வந்து மதில் கேட்டில் எடுத்துப்போம். மினி ஊசி எடுத்துக்கிட்டு பிஸ்கெட் எடுத்துக்கலாம். பேக் எடுத்துக்கலாம். மசில் எடுத்துக்கலாம். பேக் மிக்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். என்னமோ புதுசாக மின்னுது. மெயின் பாஸ் உள்ள தான் இருக்கும். இதில் போட்டு வந்து டென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க.
மூட்டை போட்டான். ட்ரிபிள் டேக் டவுன். இவங்ககிட்ட நம்ம என்ன எடுக்கலாம்? எஸ்எம்ஜி அம்மா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும் கைஸ். நான் வந்து இப்போ வந்து ஹீல் பண்ண வேணாம். நம்மகிட்ட ஹெல்த் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. முதல் வாட்டி இவ்வளோ சீக்கிரமாக 3 பேர் நான் போட்டு தள்ளியிருக்கேன். ஏன்னா இருக்கணும் நான் விளையாடுனதே மட்டும் டோட்டலாகவே 9 டைம்ஸ் தான். 9 டைம்ஸ்லேயே 2 1 இல்லை போட்டதெல்லாம் கூட செத்துருக்கேன். அதுதான் எனக்கு டவுட்டு. இங்கே தான் இருக்காங்க அவங்க. இன்னும் 35 பேர் இருக்காங்க. தெக்கநாட்டு தான் குறைஞ்சிட்டான். 35 பேர் மெடிக்கெட் எடுத்துப்போம். ரீச் மேக்ஸ் எடுத்துட்டா. இது வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் இதுவும். இது வந்து நம்ம ஹெட்ஷாட் வைக்காமல் இருக்க யூஸ் ஆகும். நம்ம எப்போ ஹெட்ஷாட்லாம் வைக்கிறதோ தெரில. சரி கைஸ், பர்பிள் கலர் மெடிக்கெட் நம்மகிட்ட ஃபுல்லாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த சட்டம் கேட்குதுன்னா யாரோ வராங்கன்னு தானே அர்த்தம். இதுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஜெரன் வழி அடித்து குதித்து போயிட்டானா? வழி போய் எவனோ ஒருத்தன் அடிவாங்க நம்ம சத்தம் கேட்டு. சேஃப் ஷிங்க் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது கிட்ட வரும். தேவையில்லாமல் புல்லட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பப்ஜி சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பப்ஜி வந்துட்டு வரல. இப்போ நம்ம வெஸ்ட் எடுத்துக்கலாம். வெஸ்ட் எடுத்தால் பாடி அட்டாக் வந்து வரான். சவ் இது செத்துடணும். ஷிட் வெளியே போயிட்டான். நான் வேறு இதில் கேப் இருக்க மாதிரி போயிட்டுருக்கேன். ஐய தேவையெல்லாம் மெமோட்டு போட்டுட்ருக்கோமே. நம்மளே ஒன்று எஸ்கேப் ஆகிட்டோம். கேட்போம். சாப்பிடவே மாட்டோம். எப்பா வார்டா டேக் டவுன் எடுத்துட்டோம். 4 பேர் சாப்பிடிச்சிட்டோம். இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது. இவ்வளோ ஃபஸ்ட்டாக ஷிங்க் ஆகவே கூடாது கைஸ். இவ்வளோ ஃபஸ்ட்டாக ஷிங்க் ஆனால் நான் இங்கே எவனாவது வந்தால் நான் எங்கே சொல்கிறது? இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஷிங்க் ஆச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இறந்துருவோம். சேஃப் ஜோன் இஸ் ஷ்ரிங்கிங்கா? நோ, இந்த மாதிரி நம்ம ஆகவே கூடாது. ஆனால் எவ்வளோ கம்மி இடம் நமக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம சவுத் வெஸ்ட்டுக்கு போனால் நமக்கு வந்து அலர்ட்டு. ஸோ நம்ம முதல்ல நமக்கு வந்து இந்த இன்னும் 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து 3 மெம்பர்ஸ் இருக்கும்போது எடுத்திருக்கோம். பைக்கெலாம் வேணாம். ஃபைனல் ஃபைட்டா? 10 மெம்பர்ஸ் வேணா ஃபைனல் ஃபைட்டு. சத்தம் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக வருமா? இப்போ நான் எதுக்கு தான் சுத்தேன்னு தெரில. இந்த பப்ஜி ஹெல்மெட் மட்டும் எங்கே தான் இருக்குன்னு தெரில. நான் பப்ஜி ஹெல்மெட்டில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சரி, நம்ம வெஸ்ட்டு லெவல் 2 எடுத்துக்கலாம். என்னாவது வராங்களான்னு நம்ம வந்து இப்படி குனிஞ்சுப்போம். போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்களே. என்ன பண்ணலாம்? நம்ம முதல்ல ஹீல் பண்ணிப்போம். இப்போ அட்டாக் பண்ண வந்துட்டேன்டா. இன்னும் 9 பேர் தான் இருக்காங்க. நம்ம போட்டே தள்ளி ஆகணும். அவன் நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போகிறான் மாட்டி விட. அதுக்குள்ளே நம்ம சாவடிச்சிடணும். பென்டா டேக் தான் 7 பேர் தான் இருக்காங்க. யாரும் நம்ம ஹெட்செட் வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது?
சரி எஸ்எம்ஜி இன்ஹேலர் இது போதும் நமக்கு. இப்போ வந்து மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? 5 பேர். ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே அவன் அங்கே தான் இருக்கான். அவனை வந்து போட்டு தள்ளுவோம். செத்துட்டோம் கைஸ். எப்படி செத்து நம்ம பார்ப்போம். அவன் வந்து இப்படி ஓடிட்டு இருக்கான். ஹெட்ஷாட் வச்சுட்டான் கைஸ். சரி ஹேபிஸ் எதுன்னு நான் கொன்னது பார்ப்போம். இப்போ வந்து மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 3ஆவதுலேருந்து நம்ம 5ஆவது வந்துட்டோம். ஒருத்தர் இருக்கான் போட்டுடுறான். அவன் மாஸ்டர்ஸ் ஆகிட்டான். இப்போ தான் ஃபைனல் ஃபைட்டு கைஸ். அங்கே இருக்காங்க. நான் இந்த எல்லோ கலர் நீ எங்கடா சொல்கிறேன்? அங்காலியாவும் எங்கேயோ சொல்கிறான். இவன் இந்த ஹேபியஸ்டர் என்ன தான் பண்ணுறான்? ஏன்ட்டு போய் ஓடி சொல்கிறான். நான் சொல்லுவேன்னா மாட்டானா? இந்த மண்டபத்தில் இருக்கிறது அப்போ போட்டோன்னு இருக்காங்க. போய் ஆகிட்டான் அந்த ஹேபியஸ்டர். இவனுக்கு போட்டுருவோம் இவனுக்கு. சரி நம்ம பிளேயர் கேம் கொடுப்போங்க. திருப்பி விளாடலாம். Free Fire India is set in a virtual world and it's not based on the real world. Don't worry if you're eliminated. சும்மா நைனு பேசிட்டே இருக்கு. Battle Royale. வந்து நான் ஃபஸ்ட்டாக கீழே அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம கீழே. இப்போ வந்து நம்ம வந்து ஷிப்யார்டில் இறங்கிக்கலாம். ஷிப்யார்டில் இறங்கணும். நம்ம டைவ் அடிச்சு போகுது ஸ்ட்ரைட்டாக போகும். இன்னும் நம்ம திருப்பியே 50 பேர் சமாளித்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வரணும். அதாவது பூயா. இது ஃப்ரீ ஃபயர் வந்து ஸ்டேட்லேருந்து வந்தாங்க. இந்த கண்ட்ரி நீங்கள் மறக்காமல் சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் பப்ஜி வந்து சைனாவில் வந்தது. ஃப்ரீ ஃபயர் தான் வந்து மறக்காமல் சொல்கிறீங்க. இது வந்து ரொம்ப ஓப்பன் பிளேஸாக இருக்குங்க. கீழே இறங்கக்கூடாதோ. ஹயாபசா பைக் இருக்குது. நமக்கு பைக்கெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு ரேசிங் கேம் இல்லை, ஃபைட்டிங் கேம். யாருமே அவ்வளோ இல்லை. சரி பார்ப்போம். சரி கைஸ் நம்ம வந்து வெளியே போவோம். இப்போ தான் எனக்கு புரியுது அந்த படுத்துக்கிட்டு இருக்கிற ஷாட் எதுக்குன்னு. ரொம்ப டவுனாக இருந்தால் படுத்துக்கிட்டு ஷூட் பண்ண போல. சரி நம்ம 44லேயே அவுட் ஆகாமல் இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு நிறைய வார்லாம் நடக்குது. ஷிப்யார்ட்லேயே நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் தான் வரும். நிறைய பேர் அங்கே தான் இறங்குவாங்க. நான் கூட அங்கே தான் இறங்குவேன். ஷிப்யார்ட் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். முன்னாடியே இறங்கி எல்லாருக்கும் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். ரொம்ப ஃப்ரண்ட்டில் போனால் எல்லாருமே ஒரே டைமில் சுட்டு தள்ளுவாங்கன்னு பயமாக இருக்குது கைஸ். சேஃப் சோன் வந்து நான் 15 செகண்டில் ஷ்ரிங்க் ஆகுதான். ஏன்டா இருக்கும்? அதுக்குள்ளே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்கே வந்திருக்காங்க. இந்த அக்காவை போட்டுக்கிட்டோம். வந்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துப்போம். சீசன் ஷ்ரிங்க் ஆகுதா? ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும். இந்த புல்லுக்குள்ளெல்லாம் பூந்து போகணும் கைஸ். பார்த்தீங்களா நம்ம போயிட்டே இருக்கோம். திடீர்னு ஒருத்தன் வரோம். யாராவது இருக்காங்களான்னு பார்த்து போகணும். இப்போவே நம்ம ஹெல்ப் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். நிறைய வீட்டுக்குள்ளெலாம் இருக்கவே மாட்டுறாங்க.
ஆனால் நம்ம செத்தக்கப்புறம் தான் இருக்கிறாங்க. அங்கே என்னமோ இருக்காது, வேணாம். நம்மக்கிட்ட வந்து பிஹெச் வந்து இல்லை, ஹெச்பி தான் 170 இருக்குது. யாரையுமே காணோம். சரி, இப்போ போன மேட்ச் எலிமினேட் ஆகணும்ல, அப்போ வந்து ஒரு அக்கா தான் லாஸ்ட்டாக எலிமினேட் ஆவாங்கல்ல. பூயாக்கு முன்னாடி ஒருத்தன் எலிமினேட் ஆனாங்கல்ல, அந்த அக்கா தான் ஃப்ரீ ஃபயர்லேயே முதல்ல விளையாடினக்கான்னு சொல்கிறாங்க. நானும் அப்போ தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் விளம்பரத்துக்கு அந்த அக்கா தான் கொடுக்குறாங்க. இல்லை இந்த கேரக்டர் ஃபேமஸ் தான், இல்லை இந்த அக்கா ஃபேமஸ்ன்னு தெரில. ஐ திங்க் அந்த கேரக்டரில் நிறைய பேர் இருக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கேத்தலிஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நமக்கு பேர் சரியாக தெரியல காய்ஸ். அதான் அச்சு விட வேண்டியது தான். இப்போ வந்து எங்கள் கார்லாம் இருக்குது. நமக்கு 8x ஸ்கூப் இருந்தால் மட்டும் போதும். நம்ம அப்படியே ஜூம் பண்ணிட்டே போவோம். எங்கே ஷூட் பண்ணுறீங்க? நான் நினச்சேன் அங்கே இருந்தால் ஷூட் பண்ணுவாங்கன்னு. பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்குது நினச்சேன். அவனுக்கு பின்னாடி போய் நம்ம ஷூட் பண்ணுவோம். சாவுடா, இவ்வளோ நேரம் சண்டை போட்டுருக்கியா? இவன் மேலே நம்ம சாவடிச்சிருக்கோம். இது வேறு ரீலோட் ஆகணுமா? ஆமாம், ரன் அவுட்டா? எங்கெங்கேயோ போகிறான். அவன் பின்னாடியே போக வேண்டியதாக இருக்குது. செத்தாண்டா. இன்னும் 28 பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம நல்ல கண்ணு எடுத்துப்போம். சும்மா மாட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸ்னைப்பர் நம்ம கூட. நம்ம எதுக்கு தான் ஷூட் பண்ணோம்? வந்து ரீலோட் பண்ணி வச்சுப்போம். ஆமாம், எங்கே தான் இருக்கோம்? சீசன் ஷிங்க் ஆக போகுது. அவன் தான் போய் பார்ப்போம். இவ்வளோ தூரமாக இருப்பான். நான் நினச்சேன் ஃப்ரண்ட்டில் இருக்கும் போது எல்லோரும் சேர்ந்து அடிக்க முடியும்னு. ஃப்ரண்ட்டில் ஒருத்தன் அடிக்கிறான், பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறான். சேவன் வேறு 2 செகண்ட் ஆகும். ஐயோ, ஆல்ரெடி இந்த தொல்லை தாங்க முடியல. இந்த சைலண்டாகவே போகுது. நீ செத்த விட போகிறேன் வேண்டாம். நீங்கள் எது இருக்க வாங்கடா, எல்லாம் அசிங்கமாயிடும்டா எனக்கு. ஸோ வரமாட்டாங்களே. புல்லட் ரொம்ப கம்மி இதில். ஸோ நம்ம வந்து வேறு கன்று பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா அதை வந்து 12 புல்லட்ஸ் தான் ரீலோட் பண்ண முடியும். ரொம்ப நேரம் அவர் ரீலோட் ஆகுது. இங்கே ஒரு கன்று இருக்கா? இல்லை, டெஸ்டர் மேப் தான் இருக்குது. டெஸ்டர் மேப் வந்து எடுத்து பார்ப்போமா? சரி போவோம். 42 இருக்குது, 12 தான் இருக்குது. டாய், என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது? சொல்கிறான். ஐயோ, ஆல்ரெடி லைஃப் குறையுது. அடப்பாவி, நம்மளை கூட்டு விட்டாங்க. டேக்கிங் டேமேஜ் வேறு. நம்ம வேறு ஹீல் பண்ணணும். ஹீலாவு மெட்கிட் ஹீலாவை யூஸ் பண்ணு. ஹீலாக மாட்டேங்குது. செத்துட்டோண்டா. ஸோ இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்காங்களே. கேன்சல் கொடுப்போம். இன்னும் 10 பேர் இருக்காங்க. இந்த 10வது நம்ம தான்.
டைவ் அடிப்போம். யாரா நீ? இங்கே நம்ம கீழே இறங்கிடலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது கைஸ். ஃபைனல் ஃபைட் 5 தான் இது. ஹெல்த்துக்குறையா இல்லை. இப்போ இதுதான் நம்ம சேஃப் சொன்னு. இப்போ நம்ம பார்த்து போனோம். நம்மக்கிட்ட வேறு இது இல்லை. சரி நம்ம இருப்போம்.